நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக. இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர். அவரோட பேரு பஹ்ரம் ரஹ்மான். புத்தகங்கள் எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்கணும், இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும், மற்ற குழந்தைங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு பரி தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. பின்னாடி இருந்து வந்த அவங்க அம்மா, ஒன்றும் பயப்படாத பரி, எல்லாம் நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு உள்ள போனாங்க. அவங்க 2 பேரும் எங்க போறாங்க தெரியுமா? ஏன் பரி பதட்டமா இருந்தா தெரியுமா? இன்னைக்கு தான் அவங்க அம்மாக்கு துணையா இந்த லைப்ரரி பஸ்ல அவ போற முதல் நாள். லைப்ரரி பஸ்னா என்னன்னு தானே கேக்குறீங்க? இது கட்டடத்தாலான நூலகம் இல்ல, 4 சக்கரங்களாலான நூலகம். பஸ்ல நம்ம உட்கார்றதுக்காக சீட் இருக்கும்ல, அந்த சீட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா அலமாரிகளை வச்சு அது நிறைய புத்தகங்களை வச்சு பரியும் அவங்க அம்மாவும் இந்த லைப்ரரி பஸ்ல கிளம்பி போனாங்க. அவங்க எப்ப கிளம்புனாங்க தெரியுமா? விடிய காலையில சூரியன் உதிக்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. ரோடெல்லாம் இருட்டா இருந்தது. முதல்ல அவங்க போன இடம் ஒரு மலை கிராமம். 2 மலைகளுக்கு நடுவுல சூரியன் உதிக்கிற அழகை பார்த்துக்கிட்டே பரியும் அவங்க அம்மாவும் அந்த பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. பஸ் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கருவேல மரத்துக்கு அடியில 4-5 குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு மரத்துக்கு மேல ஏறி நின்று, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கை காட்டிட்டே நின்றுட்டு இருந்தா. பரி அந்த பஸ்ஸோட பின்பக்க கதவை திறந்த உடனே எல்லா குழந்தைங்களும் பஸ்ஸுக்குள்ள ஏறுறதுக்காக வரிசையா ஓடி வந்தாங்க. அவங்க கைகள்ல போன வாரம் அவங்க அந்த பஸ்ல இருந்து எடுத்துட்டு போன புத்தகங்கள் இருந்தது. உள்ள வந்ததும் இந்த வாரம் என்ன புத்தகத்தை படிக்கிறதுக்காக எடுத்துட்டு போலான்னு அந்த புத்தக அலமாரியில அவங்க தேடிட்டு இருந்தாங்க. பஸ் நிறுத்திட்டு அம்மாவும் இப்போ பின்பக்கமா உள்ள வந்துட்டாங்க. சலாம் அலைக்கும் குழந்தைங்களா, வாங்க வட்டமா எல்லாரும் இந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆல்ஃபபெட் சாங் பாடினாங்க. ஆல்ஃபபெட் சாங்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? ABCDEFG அந்த பாட்டு தான். அதுக்கப்புறம் 1லேருந்து 10 வரை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்க அம்மா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வகுப்பெடுத்து முடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு பொண்ணு பரிக்கிட்ட ஓடி வந்தா. நீ இங்கே முதல் தடவையா வரியா? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டா. உன் பேர் என்ன? நீ இந்த பஸ்ஸில் தான் வாழ்றியா? உனக்கு ஏபிசினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கடகடன்னு அவ மனசுல தோன்ற கேள்விகள் எல்லாம் பரிய பார்த்து கேட்டா. ஆமா, எனக்கு ஏபிசி தெரியும் அப்படின்னு பரியும் அவகிட்ட பதில் சொன்னான். ஆனா பரிக்கு இன்னும் அவ தாய்மொழியான ஃபார்சியே எழுத படிக்க தெரியாது. அங்கிருந்து அந்த பஸ் கிளம்பி எங்கே போச்சு தெரியுமா? அந்த மலைகளெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு அகதிகள் முகாமுக்கு போச்சு. போற வழியில பழமையான ஒரு நகரத்தை அவங்க பார்த்தாங்க. அதுல ரொம்ப பழமையான சந்தை ஒன்று இருந்துச்சு. பழமையான கட்டிடங்களோட அழகான சந்தைகள் நிறைஞ்ச வண்ணமயமான அந்த ஊரை தாண்டி பேருந்து போயிட்டு இருந்துச்சு. பரி கொஞ்சம் தயக்கத்தோட அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா நீங்க எப்போ ACD எல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஓஹோ, ஏபிசியை பத்தி சொல்றியா? ஏபிசிங்கிறது இங்கிலீஷ் ஆல்பபெட். நம்ம தமிழ்ல இருக்கிற AE மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஏபிசிடின்னு ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா அவளுக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா பெருமூச்சு விட்டுட்டு, நான் எப்போ ஏபிசிடி கற்றுக்கிட்டேன்னா உங்கள் தாத்தா தான் எனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தப்ப பெண் குழந்தைங்கள்லாம் அப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது. அதனால் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு அடியில் இருக்கிற ஒரு இருட்டு அறையில் உட்காந்து தான் எழுத படிக்க கற்றுக்கிட்டோம். ஐயோ, அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குமாமா அப்படின்னு பரி அவங்க அம்மா கிட்ட கேட்டா. ஆமா, அந்த இடம் எப்பயுமே இருட்டாதான் இருக்கும். ஆனா உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. நீ பள்ளிக்கூடத்துக்கு போயே படிக்கலாம். ஆனா நீ அடுத்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நீ ரொம்ப நல்லா படிக்கணும். படிச்சாதான் சுதந்திரமா உன்னால வாழ முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. படிச்சா என்ன ஆக முடியும் அப்படின்னு அம்மா திரும்பவும் கேட்க, சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு அவ சந்தோஷமா கை கால்களை உயர்த்தி குதிச்சுக்கிட்டே பதில் சொன்னான். மெதுவா அந்த பேருந்து
அகதிகள் முகாமுக்கு வந்து சேரும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. மலையடிவாரத்தில் இருக்கிற அந்த அகதிகள் முகாம்ல நிறைய கூடாரங்கள் இருந்தது. அந்த கூடாரங்களுக்கு பக்கத்துல நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட துணிகள்லாம் ரொம்ப பழசா இருந்தது. யாருக்காச்சும் நோட்டு புத்தகங்கள் இல்லை பென்சில் வேணும்னா பரிக்கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. யாராவது புத்தகங்களை கொடுத்துட்டு புது புத்தகங்கள் எடுக்கணும்னா அவங்க எல்லாம் ஏகிட்ட வாங்க அப்படின்னும் சொன்னாங்க. ஆனால் எல்லா குழந்தைங்களும் பரியை சுற்றி நோட்டு புத்தகங்களும் பென்சிலும் வாங்குறதுக்காக ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வழக்கம் போல வட்டமாக உட்காந்து அம்மா கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாங்க. நான் சொல்கிற மாதிரியே எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏ பி சி டி. அம்மா ஒவ்வொரு எழுத்தும் சொல்றது பரிக்கு அம்மா ஏதோ பாட்டு பாடுற மாதிரி கேட்டுச்சு. அவளும் அம்மா சொல்றதையே திரும்ப பின்னாடி சொன்னான். ஏ பி சி அப்படின்னு தனக்குள்ளேயே. அவங்க அந்த அகதிகள் முகாம் விட்டு வெளியே வரும்போது அந்த டென்ட்ல எழுதியிருந்த UNHCR அப்படிங்கிற எழுத்துக்களை பரி தன்னட்டால படிக்க ஆரம்பிச்சிட்டா. சூப்பர் பரி, உன்னால எல்லா எழுத்துக்களையும் படிக்க முடியுதே அப்படின்னு அம்மா பரிக்கிட்ட சொன்னாங்க. பரிக்கு பெருமை தாங்கல, ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவங்க வீட்டுக்கு திரும்பி வர சாயந்தரம் ஆயிடுச்சு. திரும்ப வந்து அவங்க சாப்பிட உட்காரும்போது, அம்மா அடுத்த வருஷம் நீங்க எனக்கு படிக்க கத்து தருவீங்களா அப்படின்னு பரி அவங்க அம்மா கிட்ட கேட்டா. உனக்கு நான் கத்துத்தர வேண்டாம் பரி, நீ ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காவே எழுத படிக்க கத்துக்கலாம் அப்படின்னு அம்மா பதில் சொன்னாங்க. நான் ஸ்கூலுக்கு போக முடியும்னா நம்ம இன்னைக்கு காலையில பார்த்த குழந்தைங்கெல்லாம் ஏமா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு பரி அவங்க அம்மா கிட்ட கேட்டா. நம்ம போன மலை கிராமத்துலேயோ அகதிகள் முகாம்லேயோ பள்ளிக்கூடங்கள்னு எதுவும் இல்லை. நம்மள மாதிரி யாராவது சொல்லி தந்தாதான் அந்த குழந்தைங்களால படிக்க முடியும். அதனால தான் நான் வாரம் ஒரு முறை நம்மளோட லைப்ரரி பஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஊர்களுக்கு போய் அந்த குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லித்தரேன். உங்கள் தாத்தா எனக்கு சொல்லி தந்த மாதிரி அப்படின்னு அம்மா பரிக்கு பதில் சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தூங்க போனதும் பரிக்கிட்ட அவங்க அம்மா, நீ இன்னைக்கு ரொம்ப நல்ல குழந்தையா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. பரி சிரிச்சுக்கிட்டே அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஆனா அவ அன்னைக்கு தூங்க போகும்போது அந்த கிராமத்துல இருந்த குழந்தைங்களையும் அகதிகள் முகாம்ல இருந்த குழந்தைங்களையும் பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல, நாளைக்கு அவங்க புதுசா போகிற கிராமத்தை பத்தியும் சந்திக்க போற குழந்தைங்களை பத்தியும் யோசிச்சுட்டே அவ தூங்க போயிட்டா. இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர். அவரோட பேரு பஹ்ரம் ரஹ்மான். போர் மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையிலையும் படிப்போட முக்கியத்துவத்தை எப்படி அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றத சொல்றதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த கதை. போர்னால பாதிப்படுற குழந்தைங்களுக்கு அடிப்படையான உரிமைகள் கூட மறுக்கப்படுறதையும் இந்த நூல் பேசுது. இது ஆப்கானிஸ்தான்லேயோ காபூல்லையோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. இந்தியாவில் கூட இதே மாதிரி கல்வி சென்றடையாத கிராமங்களும் குழந்தைங்களும் நிறையவே இருக்காங்க. திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.